ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். சண்டே 8 மணிக்கெலாம் எழுந்ததே கிடையாது. 7:30 ஆகுது. ஸோ நாங்கள் இன்றைக்கி எழுந்து நான் காலையிலே ரெடி ஆகிட்டேன். எங்கே அப்படின்னா மீன் வாங்க போகிறோம். ஸோ ஜெய்க்கு இன்றைக்கி என்னென்ன மீன் வேணும்னு கேட்போம்மா. ஜெய், உனக்கு என்னென்ன மீன் வேணும்? நெத்திலி, நண்டு, போதுமா? வேறு மீன்? நெத்திலி மீன் எப்படி இருக்கும்? அதுவும் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய முடி கேர்ள்ஸ் இருக்கு கேட்குறேன். கேட்டால் எல்லாம் தெரியுமா, பாய்ஸ் வந்து ஹேர் கட் பண்ணால் சின்ன முடி இருக்கும், கேர்ள்ஸ் வந்து ஹேர் கட் பண்ணலாம் நிறையா முடி இருக்கும். நான் இன்னொரு முச்செல்லாம் சொல்கிறேன். எல்லாம் தெரியுமா, கேர்ள்ஸுக்கு நிறைய முடி இருந்தாலும் அழகு முடிச்சு விட்டலாமே. காலையிலேயே ஒரு கான்வர்சேஷன் போணுச்சுமா, கேர்ள்ஸுக்கு நிறைய முடி இருக்குது, ஏமா பாய்ஸுக்கு முடி இல்லைன்னா? பாய்ஸுக்கு உனக்கு முடி வளர வர அப்பா அழைச்சிட்டு போய் கட் பண்ணிடுறாங்க, அம்மா கட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால தான் க்ரோத் இருக்குது அப்படின்னேன். இதுக்கு முன்னாடி சொன்னேன் பாய்ஸுக்கு ஏன் மீசை வளருது அப்படின்னேன். கேர்ள்ஸுக்கு மீசை வளரலையா, அதனால் முடி வளருது. அப்போ என் கிளாஸில் ஒருத்தி சின்ன பொண்ணாக இருக்கா, அவளுக்கு மட்டும் ஏன் முடி நல்ல நீளமாக இருக்குன்னு கேட்டான். ஒரு வழியாக ஜெய்யை சமாளிச்சுட்டு 8 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து வானகரம் போயிட்டு மீன் வாங்கலான்னு தான் கிளம்பியிருக்கோம். இது வந்து நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான். கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு அங்கே போயிட்டு வானகரத்தில் மீன் வாங்குறது. போகிற வழியெலாம் கிட்டக்க போகும்போது பார்த்திங்கன்னா மார்க்கெட் மாதிரி நிறைய காய்கறி, சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாமே சீப்பாக இருக்கும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இதெல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. மாங்காய் இருக்கும். நம்ம மட்டும்தான் சண்டே சீக்கிரம் ஏன்ச்சா ஒட்டுமொத்த சென்னையே வானகரத்தை தான் இருக்குன்னு அவ்வளோ கூட்டம். பார்க்கிங்கில் பைக்கை பார்க் பண்ணுறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. உள்ளே போனாலுமே மார்க்கெட்டுக்குள்ளேயும் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்து நம்ம மீன், நண்டு, நெத்திலிலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா நம்ம கிளம்பும் போதே தான் ஒருத்தர் பட்ஜெட் சொல்லிட்டாரே. சரி, அதுக்காக நான் ஓரமாக உட்காந்துட்டு அப்புறம் அங்கேயே க்ளீன் பண்ணி வந்தாச்சு. வீட்டுக்கு வரதுக்கு 10 மணி ஆகிட்டு. வர வழில கொஞ்சம் ஜூஸு, இளநீர்லாம் குடிச்சிட்டு தான் வந்தோம். இன்றைக்கி எங்கள் மாமியார் இல்லை, அவங்க வந்து கோவிலுக்கு போயிட்டாங்க. ஸோ சமையல் எல்லாமே நான் தான். போகும்போதே பார்த்திங்கன்னா புளி வந்து ஊற வச்சுட்டு போயிருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சீ ஃபுட் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி நண்டு, மீன், இறால் இதெல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் பார்ட்டாக பிரித்து க்ளீன் பண்ணணும். என்னென்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு ஷேர் பண்ணுறேன். மத்தி மீன் வந்து என்னமோ தெரில, எனக்கு இப்போது வாரத்தில் அது ஒரு வாட்டி சாப்பிட்ணும் போல் இருக்குது. நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா தீயை கருக வச்சு அப்படி சாப்பிட்ணும் போல் இருக்குது. அதனால் மத்தி மீன் தான் அடிக்கடி வாங்குகிறோம். அப்புறம் ஜெய் கேட்ட மாதிரி நெத்திலி, அதுக்கப்புறம் நண்டு, இறால்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு அந்த பேக்கில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையுமே நான் கழுவி வச்சுட்டேன். எதுக்காக ஒரே திரியா இவ்வளோ மீன் அப்படின்னா, ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்காங்க தெரியுதா? தெரிஞ்சுக்கலாம்ல. நண்டு, கவலை மீன், அதான் கவலையா இருக்காங்க. காளாங்கத்தை மீன், நெத்திலி மீன். ஆமாம், கவலை மீன் வாங்கினதுனால கவலையா இருக்கியா, இல்லை உன் தங்கச்சி இன்னைக்கு வரலன்றதுனால கவலையா இருக்கியா? நாளைக்கு வந்துருவாங்கல்ல. இது ஒரு பேட் பாய். சரி, அது கலர் அப்படி தான் பாருங்க. உனக்கு என்னப்பா வேணும்? நீ என்னென்ன கேட்ட? அப்பா அம்மா கிளம்பும் போது கடைக்கு போகும்போது என்ன கேட்ட நீ? நெத்திலி மீன். நெத்திலி மீன் பிடிக்குமா உனக்கு? இது மீன் கவலை மீன் உனக்கு பிடிக்குமா? அப்புறம் உனக்கு கவலை ஆயிடுமே. அம்மா தான் கவலையா இருக்காளா? ஓகே, இது இன்னைக்கு ஓகே. இதில் பாதி, அதில் பாதி, அதில் பாதி, இதில் பாதி. இது மட்டும் எடுக்கலாம். கேட்டிருப்பீங்க, எனக்கு வந்து எங்கள் தங்கச்சிலாம் வராங்க, ஊருக்கு போகிறாங்க. எங்கள் மாமியார், மாமனார், என் ஹஸ்பண்ட்லாம் ஊரில் வந்து ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன். ஜெய்க்கு வந்து இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் போயிட்டு இருந்ததுனால மாசமாக இருக்கிற பிள்ளைய தனியாக விடக்கூடாதுன்ட்டு ஊர்லேருந்து ஆள் வர வச்சாச்சு. ஸோ எங்களுக்கு துணையாக அதனால நாங்கள் போயிட்டு மார்க்கெட்லலாம் வாங்க முடியாதுன்ட்டு கொஞ்சம் வாங்கி ஸ்டோர் பண்ணியாச்சு. 1 வீக்குக்கு தேவையானது எல்லாமே ஃபஸ்ட்டு டே சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 months கிட்ட ஆகிடுச்சு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி.
இந்த 4 மந்த்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் லைஃப்பில் வந்து கோ த்ரூ பண்ணியிருக்கோம். நிறைய கவலையான விஷயங்கள், நிறைய சந்தோஷமான விஷயங்கள் கூட. கவலையான விஷயம் அப்படின்னா ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம்லாம். எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க. டயாலிசிஸ் வந்து 1.25 வருஷம் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் யாருமே எதிர்பார்க்கல. சடன்னாக ஒரு இழப்பு எங்கள் எல்லாருக்குமே. அதுலேருந்து எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துகிட்ருக்கோம். பட் நினைக்காத நாள் அப்படிங்கிறது கிடையாது. அந்த விஷயத்தை வந்து நாங்கள் கோ த்ரூ பண்ணுறதுக்காக தான் கடவுள் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு போல இருக்குது. நான் இப்போ வந்து செகண்ட் பேபி கன்சீவாக இருக்கேன். பேபி வயிற்றில் இருந்ததே எனக்கு தெரியாது. 2 மாதம் ஃபுல்லாக வந்து நவம்பர்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் ட்ராவல். அப்போ தான் பேபியே ஃபார்ம் ஆகிருக்கு. பஸ்ஸோட கடைசி சீட்டில் உட்காந்து தான் ட்ராவல் பண்ணேன். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மேலே கீழேயும் ஓடி ஓடி போயிட்டு இருந்தோம். எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி நினப்பு எங்களுக்கு இல்லை. அப்போ எனக்கு பீரியட்ஸுமே தள்ளி போயிருக்கு. பட் அது எனக்கு பெருசாக தெரியாமவே இருந்திருக்கு எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியாததுனால. அப்புறமா வந்து ஊருக்கு வந்து போயிட்டு டெத்துக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னடா 2 மந்த்ஸ் ஆகிடுச்சேன்னு தான் எனக்கு வந்து யோசனையே வருது. அப்புறமா நான் எப்பொழுதுமே இப்படிலாம் பண்ணவே மாட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து கிட் வாங்கிட்டு வர சொன்னேன். அவரே திட்டிட்டு தான் போனார். ஆனால் அவருக்கு ஆசை தான். பட்டு எனக்கு வந்து அந்த பிளான்லாம் இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ வேணாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவுமே அதுக்கு நான் வந்து அடாப்ட் ஆகலை. அதனால வேணான்னு தள்ளி வச்சுட்டே இருந்தேன். ஸோ கடவுள் வந்து அதையே நினச்சிக்கிட்டு இருந்தா சரி வர மாட்டேன்னு தான் என்னை டைவெர்ட் பண்ணிட்டார் போல இருக்குது இந்த பேபிக்காக. ஸோ பட் இந்த பேபி வந்து ரொம்பவே சமத்துங்க. ஏன் அப்படின்னா ஜெய்க்கு வந்து ஆப்ரேஷன் ஆஃப்டர்நூனு காலைல வரைக்கும் வாமிட்டாக இருந்துச்சு. இந்த பேபிக்கு வந்து 3ஆவது மாதம் ஃபுல்லாக தான் வாமிட்டு. இப்போ வந்து டெய்லி மார்னிங்கில் வாமிட்டாக இருக்குது. மற்றபடி என்னோடய டே வந்து நல்லா பிரிஸ்காக தான் போயிட்டுருக்கு. ஜெய் வயிற்றில் இருக்கும்போது ரொம்ப டயர்டாக இருப்பேன், படுத்தே தான் இருப்பேன். ஏன்னா ப்ளசண்ட்டாக வந்து லோ லைனிங் அப்படிங்கிறதுனால 3rd மந்த்லேருந்து ஃபுல்லாகவே பெட் ரெஸ்ட் தான் எடுக்க சொன்னாங்க. ஸோ அதனால் அப்படியே போயிடுச்சு. பட் அப்போயுமே வந்து கொஞ்சம் பெட் ரெஸ்ட் எடுத்தாலும் நான் சென்னைக்கும் ஊருக்கும் கொஞ்சம் இந்த 5ஆம் மாதம் வர்றது 7ஆம் மாதம் வளகாப்புக்கெலாம் அலைஞ்சிட்டு இருந்தேன். பட் இந்த பேபிக்கு கடவுள் புண்ணியத்தாலையும் என் அப்பாவோட ஆசைனாலும் நான் இப்போ ஆக்டிவாகவே இருக்கேன். அவங்களாம் இருக்கும்போது கேட்டுருந்தாங்க இன்னொரு புள்ள வேணும்ன்ட்டு. அப்போல்லாம் எல்லாருக்கும் வேணான்ட்டு இப்போ இன்னொரு பாப்பா. நம்பவே முடியல இன்ன வரைக்கும். ஒரு மேஜிக்காக தான் இருக்குது, ஒரு மிராக்கிளாக தான் இருக்குது இந்த பேபி. ஸோ இப்போ காட் கிரேஸில் வந்து 5th மந்த்து போயிட்டுருக்கு. என்னால் வந்து லாங் வீடியோவில் ஷேர் பண்ண முடியல. ஏன்னா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்ததுனால எனக்கு வீடியோஸ்லாம் நிறையா எடுத்து வச்சுட்டே தான் இருப்பேன். பட் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மைண்டே இல்லை, வீடியோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து லைஃப்பில் நடந்துடுச்சு. எதிர்பார்க்காமதும் சர்ப்ரைஸாகவும் இருக்குது. அதனால தான் ஷேர் பண்ண முடியல. இனிமேல் வந்து டெய்லி இல்லைனாலும் வாரத்துக்கு 3 வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஷார்ட்ஸ் வந்து நிறைய எடுத்து வச்சுருக்கேன், நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 மந்த் வந்து பார்த்திங்கன்னா தெரியவே இல்லையா. 3rd மந்த்லாம் வாமிட்டிங் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வேலைகள் எல்லாமே எங்கள் மாமியார் தான் பார்த்துக்கிட்டாங்க. வீட்டு வேலையும் சரி, சமையல் எல்லாமே. பட் நம்ம வந்து ஆஃபீஸ் போகணும், அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணணும். வேலைக்கு ஆள் இருந்தாலும் நம்ம போனால் தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் அந்த வேலையுமே பார்த்துட்ருக்கோம். நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகி குளிச்சுட்டு வந்ததும் நிறைய மாங்காய், பச்சை மிளகாலாம் போட்டு வெங்காயம் வச்சு இன்றைக்கி வந்து எங்களோட சீ ஃபுட்டை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். நல்லா எனக்கு வந்து காரமாகவும் புளிப்பாகவும் தான் கேட்குது. ஸோ நைட்டெல்லாம் பச்சை மிளகாய் சட்னிலாம் அரைச்சி வச்சு சாப்பிட்றேன்னா பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தீங்க, உங்களுடைய விசஸ், அப்புறம் ப்ளஸ்ஸிங்கு, அப்புறம் எங்கள் அப்பா இறந்ததுக்கு நிறைய பேர் ஆறுதலாகவும் இருந்தீங்க. அப்போ எனக்கு வந்து எல்லாேருக்கும் தேங்க்ஸ் பண்ண முடியல. இப்போ நான் எல்லாருக்காகவும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்த நாள் காலையில் ஊர்லேருந்து வந்துட்டாங்களா, அம்மாட்ட வந்து கிள்ளி வடகம் கேட்டிருந்தேன். ஸோ அது போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் இலந்த பழம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் ஊர்லேருந்து வந்தவங்கள வந்து வந்ததுமே பார்த்தீங்கன்னா போர் அடிக்குது அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நாங்கள் காலைல ஆஃபீஸ் போயிட்டோம். அப்புறம் ஈவினிங் வந்ததும் பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய டிமார்ட் தான் போயிருந்தேன். நான் அவ்வளோவா எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. பட் வாட்டர் பாட்டில்லாம் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஒரு 30 ருபீஸில் ஒரு வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் நிறைய விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணோம். ஏன்னா எனக்கு இப்போ ஷாப் பண்ணுற மூடே இல்லை. ஜெய் வந்து அவனோட டவல் இருந்ததும் கரெக்டாம்மா என் டவல் இருக்குமா அப்படின்னா அவருக்கு வந்து வேணுமா. அப்போ என் தங்கச்சி பையனும் ஒரு பேக் எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேரும் ஷாப்பிங் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க எடுத்து போட்டதெல்லாம் நாங்கள் பெருசாக எதுவுமே எடுத்துக்கல. அப்புறம் நிறைய வந்து கிச்சன் வேர் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. பட் பிளாஸ்டிக் தான் நிறையா இருந்தது. கிளாஸ் வேர்லாம் இங்கே கம்மி.
எப்போதுமே டிமார்ட் அப்படின்னாலே விருகம்பாக்கத்தில் நிறைய இருக்கும், கலெக்ஷனும் நல்லாயிருக்கும். இந்த பூந்தமல்லியில் இருக்கிற டிமார்ட் வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு 4 மணிக்கெலாம் ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டாங்க. நாங்கள் ஒரு 4 டேஸ் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அந்த 4 டேஸும் நல்ல நாக்கு ருசியாக நான் சாப்பிட்டேன். நல்லா சூப்பராக நண்டு குழம்பெல்லாம் வச்சு எனக்கு கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஊருக்கு போயிட்டு அம்மா கையில் சாப்பிட முடியலனா என்ன, ஸோ அப்படியே அந்த பக்குவத்துலேருந்து என் தங்கச்சிலாம் பண்ணி கொடுத்தாங்களா, நல்லா என்ஜாய் பண்ணி என்னோடய ப்ரெக்னென்சி இப்போ போயிட்டுருக்கு. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சது எல்லோரும் லைக் கொடுங்க. நான் சீக்கிரம் வந்து ஒரு லாங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா பெரிய லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள்.